கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 89ஆம் சங்கீதம் 47ஆம் வசனம். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நம்முடைய ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எனவே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை மண்ணினாலே உருவாக்கினார். ஒருவேளை நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்திருந்தாலும் கூட அந்த மண்ணினுடைய தன்மை உடையவளாய் நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். மண்ணில என்னென்ன புறச்சத்துக்கள் இருக்கிறதோ, தாது சத்துகள் இருக்கிறதோ, அது எல்லாம் நம்முடைய சரீரத்திலே அது காணப்படுவதை நம்ம இரத்தத்தை பரிசோதனை செய்யும் பொழுது அறிந்து கொள்ளலாம். எனவே நாம் மண் என்று நாம் நினைவு கூற வேண்டும். 103ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். ஆமென். நம்முடைய நாட்கள் எல்லாம் புல்லை போல காலையில முளைத்து மாலையில வாடி போகிற அந்த புல்லை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. 103ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனம் சொல்கிறது, காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. எனவே புல்லினுடைய வாழ்க்கை காற்று அடித்தால் அது ஒன்றும் இல்லாமல் போகிறது. எனவேதான் 103ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பிள்ளை போல இருந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. ஆமென். ஒரு மனிதன் இன்றைக்கு எவ்வளோ உயர்ந்த வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய நிலையை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதனாலதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். ஆமென். திட்டமாய் வேத வசனம் நம்ம சொல்லுகிறது, புல்லை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஆமென். நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால், புல்லுக்கு ஒப்பான நம்மை தேவனை கர்த்தர் எதற்காக உண்டாக்கினார் என்று சொன்னால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒருவேளை நம்முடைய இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழ்க்கை நாம கர்த்தரை துதிப்பதா இருக்கிறது. இந்த வாழ்க்கை முடிந்து போனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அது நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த புல்லுக்குப்பான வாழ்க்கையிலே, மண்ணான மனுஷனுடைய இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த நாட்களில நமக்கு ஏற்படுகிற எல்லா காரியமும் அவர் அறிந்திருக்கிறார். என்னதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளவினது. ஆமென். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உங்களுடைய ஜீவன் நிலையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து
ஆண்டவரே நடக்கிற கருத்துக்களை மாற்றுவீராக. தேவனா கர்த்தர் எங்களுடைய சிருஷ்டித்தினுடைய நோக்கம் உண்டு, அதை அறிந்து நாங்கள் வாழ கர்த்தர் அமைக்கிறது செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.